ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை சாய் கிச்சன். இன்றைக்கி காலை டிஃபனு, மதிய லஞ்சு பசங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. இது வந்து இந்த சத்து மாவு கூழுங்க. அது நான் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். கம்பு, கேழ்வரகு, சோளம், வரகரிசி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வறுத்துட்டு அரைச்சதுங்க. இது தினமுமே ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே இது தான் முதல்ல நான் காய்ச்சுவேன். காய்ச்சி இதில் பால், ஜீனி போட்டு பசங்களுக்கு கொடுத்துருவேன். அப்புறமேலு 11 மணி போல் நான், மாமி இதெல்லாம் மோர் ஊற்றி குடிப்போம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இன்றைக்கி வந்து வெஜ்ஜு பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். ஒரு கேரட்டு, ஒரு பீட்ரூட்டு எல்லாம் வச்சு மீல் மேக்கர் ஊறிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் போட்டு பசங்களுக்கு மதிய லஞ்சுக்கு வந்து மீல் மேக்கர் போட்டு இந்த காய்கறியெல்லாம் போட்டு பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். குக்கரை வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி ஊற்றிக்கிட்டேங்க. அரைச்சி ஊற்றிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நான் எப்போவுமே வறுத்துட்டு அரைச்சி எப்போவுமே பொடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுருப்பேன். அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டு கேரட்டு, பீட்ரூட்டு, மீல் மேக்கர் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டு இருக்கேங்க. அதுக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து 1 டம்ளர் தாங்க அரிசி, பசங்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு மதியத்துக்கு வேறு ஏதாவது தான் ரெடி பண்ணணும், பசங்களுக்கு மட்டும்தான். போட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்ட வேண்டியதாங்க. இந்த கிண்ணத்தினால 3/4 கிண்ணம் வந்து அரிசி இருந்துச்சுங்க. அதே கிண்ணத்தினால 3/4 கிண்ணத்துக்கு 2 கிண்ணம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சுங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்தோடனே அரிசி போட வேண்டியதாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வருதுங்க. இந்த நேரத்தில் ஒரு சின்ன லெமனுங்க, அதில் பாதி எடுத்து அதில் கொஞ்சம் வந்து புளிஞ்சு விட்டுக்கணும். லெமனை புளிஞ்சு விட்டோன்னே அரிசி ஜீரக சம்பா அரிசி தாங்க. இது ஜீரக சம்பா அரிசி தான் 1 டம்ளர் எடுத்து வச்சுருந்தேன். எடுத்து ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து இதில் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். அரிசி போட்டு நல்லா கொதி வருதுங்க. நல்லா கொதித்தோன்னே கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரும்போது போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா நல்லா சூப்பரான சுவையான வெஜ் பிரியாணி ரெடிங்க. பாருங்கள், சூடான சுவையான சூப்பரான ஒரு வெஜ் பிரியாணி ரெடி. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மன்னை சாய் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.